அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் அற்புதமான வேளையாக ராசியின் அதிபதியான குரு மாற்றி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கும் இந்த வேளையில் இறுதி வாரத்தில் குறிப்பாக அதிரடியான மாற்றங்கள் கிடைக்க போகிறது. இன்னும் சில வாரங்களில் அவர் உச்சபலம் பெற போகிறாருங்க. உறுதியாகவே அஷ்டமத்தில் உச்சபலம் பெறுவது எவ்வளவு சிறப்பான நற்பலன்களை கொடுக்குமா என்றால் சப்தமத்தை ஒப்பிடுகையில் அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தோஷமற்றவராக இருந்தாலும் கூட அவர் அஷ்டமத்தில் நுழைந்திருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் சப்தமத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அடுத்தடுத்து உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகளையும் வீண் விரயங்களையும் இந்த தருணத்தில் விலக்கி மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மனதில் பெரிய அளவுல குழப்பம் என்று நினைத்த காரியங்களை உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயம் கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உறுதியாகவே மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையில சிரமங்களும் சிக்கல்களும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக குருவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. புத்திரக்காரகனின் அருளால் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை உங்களை தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்த்த சுப நிகழ்வை தடையில்லாமல் உறுதியாகவே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார். சுகஸ்தானத்தில் சனி வலம் வருவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு. இந்த தருணத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு அவை அப்படியே பூர்த்தியாகும். எனவே இந்த தருணத்துல எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே அனைத்து காரியங்களிலும் அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும் முழுமையாக கையாண்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அமைப்பாக இருப்பதால் சற்று நிதானத்துடன் பயன்படுத்தி கொண்டால் நிறைந்த நன்மை தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான 3 வலம் வருகிறார் ராகு. ராகு 3 இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீண்ட நாட்களாக காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல நிகழ்வுகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அந்த நிகழ்வுகளில் இருந்து சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக பாகியஸ்தானத்தில் வலம் வரும் கேதுவின் அமைப்பால் பல பாகியம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தும் கேதுவின் அமைப்பால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவை நீங்கி தெளிவான மனநிலையுடன் சிந்தித்து பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவுல சிரமம் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.
இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். சனியை விட்டு விலகி செவ்வாய் 5ல் ஆட்சி பலம் பெறுகிறார். 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் ஆட்சி பலம் பெறுவதால் நல்ல யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து மிக வலுவாக இந்த தருணத்தில் சப்தம பார்வையை லாபஸ்தானத்தின் மீது பதிப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது ஆதாயம் நிறைந்த தகவல்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கவலை நிறைந்த விஷயங்கள் அனைத்திலும் உறுதியாகவே கவலைகளை களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த வேளையில் பெரிய அளவிலான சிரமம், நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பலவற்றை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக 5ல் உச்சபலம் பெற்று வளமருகிறார் சூரியன். இந்த வாரத்திற்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெறுகிறார். உச்சபலம் பெற்று வளமரக்கூடிய இந்த வேளையில் பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாகவே விலகும். தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரமும் வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும். நல்ல தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் உறுதியாகவே விலகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருக்கும் போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் 6ல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். தெளிவான மனநிலையுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. லாபாதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு பல பிரச்சனைகள் அனைத்தையும் விலக்கி மனக்கலக்கம், கவலை அனைத்தையும் நீக்கி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் வித்யாகரகரான புதன் முற்பகுதியில் புத ஆதித்ய யோகத்தையும் பிற்பகுதியில் மிக வலுவாக புத சுக்கிர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இனிமையான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் இந்த வாரத்தின் இறுதியில் அமாவாசை தினத்தை உருவாக்குவதால் அந்த அமாவாசை தினத்தன்று தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும்.